أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தில் 10வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சிகால நிகழ்வுகளை பற்றியும் அவருடைய ஆட்சி காலத்தில் உமையா கலாபத்தை அகற்ற ஹாஷிம் வம்சத்தினர் செய்த முயற்சிகள் பற்றியும் நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 11வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற வலித் பின் யசீதின் ஆட்சிகால நிகழ்வுகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். 11வது கலீஃபாவாக ஹிஜ்ரி 125ஆம் ஆண்டில் பொறுப்பேற்ற அபுல் அப்பாஸ் என்று அழைக்கப்படும் வலித் பின் யசீத் பின் அப்துல் மலிக் பின் மர்வான் பின் ஹக்கம் ஹிஜ்ரி 90ஆம் ஆண்டு, அதாவது கிபி 709ஆம் ஆண்டில் பிறந்தார். இவருடைய தாயார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய சகோதரரான முகமது பின் யூசுஃபின் மகளாவார். வலித் பின் யசீதின் தந்தையான 9வது கலீஃபா யசீத் பின் அப்துல் மலிக் இறக்கும் பொழுது வலித் 15 வயது இளைஞராக இருந்தார். இப்பொழுது வலித் பின் யசீத் தன்னுடைய 35வது வயதில் 11வது கலீஃபாவாக பொறுப்பேற்கிறார். இளம் வயதிலிருந்தே இவருடைய நடத்தைகள் சரியில்லாமல் இருந்தன. பாவம் செய்வதும் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடுவதும் மது அருந்துவதும் அவருடைய அன்றாட வழக்கமாக இருந்தன. ஏற்கனவே அளித்த வாக்குறுதியின்படி வலித் பின் யசீத் ஆட்சி பொறுப்பேற்கிறார். உமையா ஆட்சியின் வீழ்ச்சிக்கு ஒரு முன் அறிவிப்பாகவே வலித் பின் யசீதின் ஆட்சி அமைந்தது. பொறுப்புக்கு வந்த வலித் பின் யசீத் முதல் பணியாக செய்தது தன்னுடைய அரசியல் எதிரிகளை, குறிப்பாக தான் கலீஃபாவதற்கு தடையாக இருந்தவர்களை முதலில் பழிவாங்க தொடங்கினார் வலித். சிலருக்கு ஊதியம் பறிபோனது, வேறு சிலரை கைது செய்து சிறையில் அடைத்தார். இன்னும் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். சுருக்கமாக சொன்னால், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அவருடைய முதல் செயலே தன் குடும்பத்தார் அனைவரையும் அவர் எதிரிகளாக ஆக்கியதுதான். அப்துல் மலிக்கின் பேரர்கள் பலரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார் வலித். வலித் பின் யசீத் தான் ஆட்சி பொறுப்பேற்ற முதலாம் ஆண்டான ஹிஜ்ரி 125இல் தனது மகன்களான உஸ்மான், ஹக்கம் ஆகியோருக்கு மக்களிடமிருந்து வாக்குறுதி பெற்றார் வலித். வாரிசுகளுக்காக வாக்குறுதி பெறுவது என்பது வழக்கமான ஒரு செயலாக மாறிவிட்டதால் மக்களும் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கலீஃபா தான் கை காட்டுபவருக்கு வாக்குறுதி அளிப்பது என்பது அவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது. மக்கள் இப்பொழுது வலித் பின் யசீதின் மகன்களுக்கு வாக்குறுதி அளித்தாலும் யாருமே மனம் விரும்பி வாக்குறுதி அளிக்கவில்லை. அதனால மக்களுக்கு வலித் மீதான வெறுப்பு இன்னும் அவர்களிடம் அதிகரிக்கவே இது உதவியது. உமையாக்கள் தங்களுடைய ஆட்சி பகுதிகளை மாகாணங்களாக பிரித்து எப்படி ஆட்சி செய்து வந்தார்கள் என்பதை பற்றி இப்பொழுது நாம தெரிந்து கொள்ளலாம். உமையாக்கள் தங்கள் ஆட்சி பகுதிகளை பல மாகாணங்களாக பிரித்தார்கள். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அமீர் அல்லது பிரதிநிதி அதன் ஆட்சியாளராக இருப்பார். அந்த அமீர் அல்லது பிரதிநிதி தன் மாகாணத்தின் முழு ஆட்சி உரிமையையும் பெற்றிருப்பார். அவர் தன் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதிகளை பல பிரிவுகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் தன் விருப்பப்படி ஆளுநர்களை நியமிப்பார் அந்த அமீர். உமையா ஆட்சியின் பொழுது ஹிஜாஸ், ஈராக், ஜசீரா, ஆர்மேனியா, சிரியா, எகிப்து, வட ஆப்பிரிக்கா
அண்டலூசியா, அதாவது இன்றைய ஸ்பெயின், குரோசான் போன்ற பெரிய மாகாணங்கள் இருந்தன. உதாரணத்துக்கு இப்போ ஹிஜாஸ் மாகாணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ஹிஜாஸ் மாகாணம் மக்கா, மதினா, தாயிப், ஏமன் ஆகிய பகுதிகளை கொண்டதாக இருந்தது. ஹிஜாஸின் அமீர் இந்த 4 பகுதிகளுக்கான ஆளுநர்களை தன் விருப்பப்படி நியமிப்பார். சில கலிஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் ஏமன் ஹிஜாஸிலிருந்து விலக்கப்பட்டு தனி மாகாணமாக இயங்கியது. இப்போ ஏமன் தனி மாகாணம் என்ற அந்தஸ்தில் இருப்பதால் இதன் ஆளுநர் கலிஃபாவால் நியமிக்கப்படுவார். அதுபோல சிரியா மாகாணம் ஜோர்டான், ஹிம்ஸ், டமாஸ்கஸ், கன்சரீன் போன்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தனித்தனி ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதுபோல வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஹைர்வான் என்ற பகுதி சில வேளைகளில் எகிப்தின் ஒரு பகுதியாக இருக்கும். வேறு சிலரது ஆட்சி காலத்தில் தனி மாகாணமாகவும் இயங்கலாம். ஹைர்வான் தனி மாகாணமாக இருக்கும் பொழுது அதன் ஆளுநர் கலிஃபாவால் நியமிக்கப்படுவார். ஈராக்கும் குரோசானும் இதே நிலைதான். சில வேளைகளில் குரோசான் ஈராக்குடன் இணைக்கப்பட்டிருக்கும். வேறு சில வேளைகளில் தனி மாகாணமாகவும் இயங்கும். அது தனி மாகாணமாக இயங்கும் பொழுது அதன் ஆளுநர் கலிஃபாவால் நியமிக்கப்படுவார். அந்தந்த பகுதியின் ஆட்சி உரிமை அந்தந்த ஆளுநருக்கு இருந்தாலும் வரி கணக்கீட்டு அதிகாரிகள், குற்றவியல் நீதிபதிகள் மட்டும் கலிஃபாவால் தான் நியமிக்கப்படுவார்கள். அதனால மாகாணத்தின் அதிகாரத்தின் கீழ் இவர்கள் வரமாட்டார்கள். அதுபோல மாகாணத்தின் அமீர் அல்லது அவருடைய ஆளுநர்கள் தான் அந்தந்த பகுதிகளுடைய படை தலைவர்களாகவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பு உள்ளவர்களாகவும் இருப்பார். கலிஃபா வலித் பின் யசீதின் ஆட்சி கால நிகழ்வுகள் சிலவற்றை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். இவருடைய கிலாபத்தின் முதல் ஆண்டான ஹிஜ்ரி 125 குரோசானை ஈராக்கின் கீழ் கொண்டு வருகிறார். அதனால ஏற்கனவே குரோசான் தனி மாகாணமாக இருக்கும் போது அதன் ஆளுநராக இருந்த நஸ்ர் பின் சையர் என்பவரை பதவி நீக்கம் செய்கிறார் கலிஃபா வலித். ஆனால் நஸ்ர் தான் குரோசானை விட்டு செல்வதில்லை என்று முடிவு செய்து அதற்கான திட்டங்களில் ஈடுபடுகிறார் நஸ்ர். இப்போ இதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை நாம் தெரிந்து கொள்வோம். கலிஃபா ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழித்தோன்றலான சைத் பின் அலி பின் ஹுசைன் பின் அலி பின் அபு தாலிப் என்பவர் ஈராக்கிய மக்களிடமிருந்து ரகசிய வாக்குறுதி பெற தொடங்குகிறார். ஒரு கட்டத்தில் கூஃபாவாசிகள் வழக்கம் போல் சைத் பின் அலிக்கும் வாக்குறுதி அளித்துவிட்டு பிறகு அவர்கள் அவரிடமிருந்து விலகிவிட்டதால் உமையாக்களுக்கு எதிராக நடந்த ஒரு போரில் சைத் பின் அலி கொல்லப்பட்டார் என்று கடந்த வாரம் நாம் தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு சைத் பின் அலியின் மகனான யஹ்யா பின் சைத் பின் அலி தன் தந்தை கொல்லப்பட்ட பிறகு அங்கிருந்து தப்பித்து பல்கா என்ற நகரில் தங்கியிருந்தார். இந்த தகவலை அறிந்த நஸ்ர் யஹ்யாவை கைது செய்து பல்கா நகரில் உள்ள ஒரு சிறையில் வைத்திருந்தார். இப்போ வலித் கலிஃபாவாக பொறுப்பேற்ற அதே ஹிஜ்ரி 125ஆம் ஆண்டில் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த யஹ்யாவை தன்னிடம் அனுப்பி வைக்கும்படி நஸ்ருக்கு உத்தரவிடுகிறார் கலிஃபா வலித். கலிஃபாவின் உத்தரவின்படி நஸ்ர் யஹ்யாவை சிறையிலிருந்து விடுவித்து அவரை டமாஸ்கஸில் இருக்கும் கலிஃபா வலிதிடம் அனுப்பி வைக்கிறார் நஸ்ர். அவ்வாறு டமாஸ்கஸுக்கு செல்லும் வழியில் யஹ்யா தப்பித்து குரோசானுக்கு வந்து சேர்கிறார். இப்போ பெரும்பாலான குரோசான் மக்கள் யஹ்யாவுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். அதன் பிறகு அந்த குரோசான் மக்களின் ஆதரவோடு ஒரு படையை திரட்டி கலிஃபா வலிதின் படையோடு மோதுகிறார் யஹ்யா. அப்பொழுது நடந்த போரில் யஹ்யாவின் நெற்றியில் ஒரு அம்பு துளைத்து தன் தந்தையை போல அவரும் போர்க்காயத்தால் இறந்து விடுகிறார். யஹ்யாவின் தலை இப்பொழுது வலிதிற்கு அனுப்பப்பட்டது. அவருடைய உடல் ஒரு சிலுவை கம்பத்தில் தொங்கவிடப்பட்டதாகவும்
அது 7 ஆண்டுகளாக அந்த கம்பத்திலேயே இருந்ததாகவும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வலித் பின் யசீதின் இந்த அராஜக நடவடிக்கைகளால் ஏற்கனவே கொதிப்பில் இருந்த மக்கள் இன்னும் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் தான் 6வது கலீஃபாவாக ஆட்சி செய்த வலித் பின் அப்துல் மலிக்கின் மகனான யசீத் பின் வலித் என்பவர் கொந்தளிப்பிருந்த அந்த மக்களை ஒன்று திரட்டி கலீஃபா வலிதை எதிர்க்க முடிவு செய்கிறார் இந்த யசீத் பின் வலித். இப்ப மக்களின் பெரும்பாலோர் யசீத் பின் வலித்திற்கு ரகசியமாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். அதன் பிறகு டெமாஸ்கஸில் இருந்து புறப்பட்ட யசீத் சிறிது தூரத்தில் இருந்த ஒரு சிற்றூரில் தங்கி கலீஃபா வலிதின் அராஜக செயல்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். இவ்வாறாக உமையா அரச குடும்பம் முதன்முறையாக பிளவுபடுகிறது. சூழ்ச்சிகளும் வஞ்சகமும் ரகசியமாக நடைபெறுகிறது. இறுதியாக ஹிஜ்ரி 126ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆகிர் மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை என்று கலீஃபா வலிதின் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியை தொடங்குகிறார் யசீத். முதலில் கிளர்ச்சியாளர்கள் டமாஸ்கஸ் நகருக்குள் நுழைந்து குற்றவியல் நீதிபதியை கைது செய்துவிட்டு இராணுவ கிடங்குகளை கைப்பற்றுகிறார்கள். திடீரென்று நடைபெற்ற இந்த கிளர்ச்சியால் கலீஃபா வலித் நிலைகுலைந்து போகிறார். அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அரண்மனை வாயில்களை மூடிவிட்டு அப்படியே அரண்மனைக்கு உள்ளே அமர்ந்து கொண்டார் கலீஃபா வலித். அதன் பிறகு அந்த நகர மக்களும் அருகில் இருந்த ஊர் மக்களும் யசீதிடம் வெளிப்படையாகவே வாக்குறுதி அளிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ டெமாஸ்கஸை விட்ட ரகசியமாக வெளியேற முயன்ற கலீஃபா வலித்தை மன்சூர் பின் ஜம்ஹூர் என்ற ஒரு படை தளபதி அவரை கைது செய்து யசீதின் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் அந்த மன்சூர். இப்ப தப்பிக்க வழியில்லை என்பதை அறிந்து கொண்ட வலித், இது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு நிலை எனக்கும் ஏற்பட்டு விட்டது என்று கூறியவராய் குர்ஆனை ஓதுவதற்காக உட்கார்கிறார் கலீஃபா வலித். அந்த நேரத்தில் அரண்மனையின் சுவர்கள் மீது ஏறிய யசீதின் வீரர்கள் அரண்மனைக்குள் நுழைந்து வலிதின் தலையை வெட்டி எடுத்தார். மன்சூர் பின் ஜம்ஹூர் அந்த தலையை இப்போ யசீதிடம் ஒப்படைக்கிறார். பிறகு அது மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. இவ்வாறாக 1 ஆண்டும் 3 மாதங்களும் கலீஃபாவாக இருந்த வலித் பின் யசீத் தன்னுடைய 35வது வயதில் ஹிஜ்ரி 126ஆம் ஆண்டு, அதாவது கிபி 744ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்று கொல்லப்படுகிறார். அதே நாளில் யசீத் பின் வலித் உமையாக்களின் 12வது கலீஃபாவாக அரியணையில் அமர்கிறார். உமையா குடும்பத்தார்களுக்கு இடையே நடந்த இந்த மோதலின் விளைவுகள் அதன் பின் உள்ள காலங்களிலும் தொடர்ந்து கொண்டிருந்தன. இறுதியில் அது உமையாக்களின் அழிவை நோக்கி இட்டு சென்றது. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக 12வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற யசீத் பின் வலித், அதுபோல 13வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற இப்ராஹிம் பின் வலித் ஆகிய இந்த இருவரின் ஆட்சி கால நிகழ்வுகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.